ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம அன்றைக்கி வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற பகுதியை கட் பண்ணிவிட்டு இதை நீள்வாக்கில் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்ட அப்புறம் இதை உதிர்த்தி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 10 பல்லு போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. பல்ஸ் மோடில் போட்டுட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்தி விட்டுக்கலாம். நம்ம அதை எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. இதில் நம்ம பக்கோடாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக உதிர்த்தி விட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டோம்னா அது சீக்கிரம் வெந்துக்கோங்க. நீங்கள் பெரிய பெருசாக போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. நம்ம அதை சேர்த்ததுமே மிக்ஸ் பண்ண வேணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அப்புறமா அதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து இது பொன்னிறமாக வரணுங்க, அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதில் சின்ன சின்ன பீஸாக சேர்த்துருக்கிறதுனால இது வேகிறதுக்கு டைம் எடுக்காது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் அது பொரிச்சாவே இது நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் இதை வெளியே எடுத்துடலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான பக்கோடா ரெடி. இதுலேருந்து ஒன்று எடுத்து புட்டு பார்க்கலாம். இது உடைக்கும் போதே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வருது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.